ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். லாஸ்ட் வீக் டிசம்பர் 6 என்னோடய பர்த்டே இருந்தது. ஸோ அதுக்காக புது முயற்சியாக கேக் பேக் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பேக் பண்ண போகிறேன். பேக்கிங்க்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இந்த ஸ்வீட்டு க்ரீமு இதெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது. அதனால தான் நான் பேக்கிங் பக்கமே போனது கிடையாது. இந்த ப்ளைனாக இருக்கிற வெனிலா கேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி ஓகே, என்னோடய பர்த்டேக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்டு தேங்க்ஸ்கிவிங் பார்ட்டிக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கேக் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அவங்க என்னெல்லாம் ஐட்டம் சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆயாச்சு. நாமளே இந்த பேக்கிங்க்கு ரொம்பவே புதுசு. அது நம்ம கூடவே 2 அசிஸ்டன்ட் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை விட அசிஸ்டன்ட் தெளிவாக இருக்காங்க. கோயிங் டு மேக் கேக் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா we're going to break some eggs. No, correct. 3 white eggs-ஐ பீட் பண்ணுமா நல்லா. ஓகே, நம்ம வந்து 2 கப் பண்ண போகிறோம். அதனால எத்தனை எக் போடணும்? 2. No, Aghi. 1. No, 1 கப்புக்கு 3 eggs. அப்போ 2 கப்புக்கு எவ்வளோ எக்ஸு? 1. மெலினா 2. 2 not 2. No. 1. No. 3. No. 4. No. 5. No. 6. See? அம்மா சொல்லி தரட்டா? See? 1 கப்புக்கு 3 eggs. அப்போ 2 கப்ஸுக்கு how many eggs? 2. Double up. Double this one. கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான். அதில் நான் ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தப்பாயிருச்சு அப்படின்னா இந்த கேக்கே சொதப்பில் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க என்னை விடுற மாதிரி தெரியல. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கூடவே தான் இருந்தாங்க. சும்மாவும் நிற்கல, கூடவே ரன்னிங் கமெண்ட்ரி. நீங்கள் ஒரு வேலை, நாங்கள் ஒரு வேலை, பிரித்து தான் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லோ யோக்கை பிரித்து எடுத்துகிட்டு ஒயிட் யோக்கை மட்டும் நல்லா பீட் பண்ணி தனியாக வச்சிட சொன்னாங்க. பீட் பண்ணும்போது தெரிச்சிடும்ல, அதனால் கவசம்லாம் போட்டு ஆயத்தமாயிட்டோம் போருக்கு. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணும்போது அது நல்லா வரணுன்றதுனால ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட தான் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் என்னவோ அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. ஃப்ரெண்டு இதை கேக் பண்ணும்போது நான் ஸ்ட்ரைட்டாலாம் பார்த்ததில்ல. அவங்க வாய்ஸ் நோட் தான் அமைச்சிருந்தாங்க. அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒயிட் யோக்கை நல்லா ஸ்பைக் வர அளவுக்கு பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட சொல்லியிருந்தாங்க. நானும் நல்லா பீட் பண்ணேன். அந்த கலர்லாம் மாதிரி ஒயிட் கலரில் நல்லா கெட்டியாக வந்தது. ஓகே, இதுதான் கன்சிஸ்டன்சின்னு எடுத்து வச்சுட்டேன். பேக் இன்கிரீடியன்ஸ்லாம் எடுக்கணும். ஓகே, What's that ingredient? பேக் இன்கிரீடியன்ஸ்னால் இந்த மாதிரி ட்ரையாக இல்லாமல் தண்ணியாக இருக்குமில்ல, அந்த மாதிரி ஆயில். கரெக்ட். அடுத்து வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து பீட் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க. ஆயில், தண்ணி, பட்டர் இது எல்லாத்தையும். அவங்க கொடுத்தது 1 கப்புக்கான மெஷர்மெண்ட்டு தான். நான் இன்றைக்கி 2 கப் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே டபுள் அப் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. Got all of them before her birthday. Her birthday wasn't required for. That's why we had to plan. மெல்லினா என்னோட பர்த்டேக்காக நான் கேக் பேக் பண்ணுறேன்னு அவளே ஒரு பாட்டு மாதிரி அதை பாடிட்டு இருந்தா. அந்த பாட்டில் மயங்கி ஒரு ஐட்டமை சேர்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள், இல்லைனா லாஸ்ட்டில் நானே சொல்கிறேன். எனக்கு மெல்லினாக்கு இந்த ஸ்வீட்னாலே பெருசாக பிடிக்காது. ஆனால் அகரன் பயங்கர ஸ்வீட் லவர். நாங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையும் நைஸாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த கேக் பண்ணும்போது பயங்கர டைவர்ஷன். அதுக்கு நடுவில் தான் இந்த கேக் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்குமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு இந்த கேக் லாஸ்ட்டில் எப்படி வரப்போகுதோ என்னொன்று. வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் பீட் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி பட்டரிஷாக வரும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தான் வந்தது. அடுத்து ஆல் பர்பஸ் ஃப்ளோரு 2 கப் பண்ண போகிறோம். அதனால் 2 கப் மெஷர் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த பார்ட்டை மாவு போடுற டர்ன் மெலினா எடுத்தாச்சு. அதனால் அடுத்து சுகர் போடுற டர்ன் அகரனுக்கு. யாருக்காவது ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அதோட சண்டை ஆரம்பிச்சிடும். அவனுக்கு மட்டும் 2 டர்ன் கிடச்சிது, எனக்கு ஒரு டர்ன் தான் கிடச்சிதுன்னு.
இவங்க இப்போ எனக்கு பண்ணுற வேலையே தேவையில்லாத வேலை தான். ஆனால் இதில் இவங்க சண்டையில் நான் பஞ்சாயத்து வேறு பண்ணி இவங்களுக்கு டேர்ன்ஸ் வேறு பிரித்து கொடுக்கணும். என்கிட்ட விட்டுட்டு மித்த நிறைய வேலை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குடா அவங்களுக்கு, அதெல்லாம் போய் பண்ணுங்கன்னா அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது எப்படி நாங்கள் இருக்கும்போது இந்த கேக்கை நீங்கள் நல்லா பண்ண முடியுன்ற கேள்வி தான். ஒரு வழியாக எல்லோரும் டேர்ன்ஸ் எடுத்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. கரெக்டாக தான் சேர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து மிக்சிங் பண்ணுறதுக்குமே போட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். இது வரைக்கும் பண்ண சொதப்பலாம் போதும், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணலான்னு மனசில் நினச்சிக்கிட்டு, இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஹெல்ப்பே ரொம்ப பெருஸ்டா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கலான்னு பார்க்குறேன். அவன் நகர்ற மாதிரி தெரியல. சும்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஒரு ப்ராசஸை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ரன்னிங் கமெண்ட்ரி வேறு பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் கேக் பண்ணது என்னடா இந்த கேக்குக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் மண்டையில் உள்ள கொண்டையை மறந்துட்டோம் அப்படின்றதே ஞாபகம் வந்துச்சு. இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து இந்த எல்லோ யோக்கையும் மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை அப்படியே மறந்து போயிட்டேன். இந்த எல்லோ யோக்கை லாஸ்ட்டாக சேர்க்கலாமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, பட் வேறு வழி இல்லை. அதனால் லாஸ்ட்டாக அந்த எல்லோ யோக்கை பீட் பண்ணி அந்த மாவு கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். யூஎஸில் எல்லார் வீட்லேயுமே இந்த அடுப்போடு சேர்த்து ஓவன் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அந்த பேக்கிங் பட்டன் அழுத்தி பேக் பண்ணதே கிடையாது. இந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பேக் பண்ண போகிறோன்றதுனால அங்கே உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. கேக் பேக் பண்ணுறதுக்கு 350 டிகிரியில் செட் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செட் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவனில் எண்ணெய் பாத்திரம்லாம் வச்சு எடுத்திருக்கேன். அதனால் அந்த எண்ணெயெல்லாம் சொட்டி இருந்திருக்கு. இப்போ ஹீட் ஆகும்போது அது அப்படியே ஸ்மோக்காக வருது. அவன் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டர் எல்லாம் அந்த கேக் ட்ரேயில் மாற்றிட்டு அவனுக்குள்ளே எடுத்து வைக்க போகிறேன். மணி அப்போவே 10 மணி ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு கேக் சூப்பராக ரெடியாக இருக்கும், நாளைக்கு பார்க்கலாம், இப்போ போய் தூங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க கேக்கை பார்த்துட்டு தான் தூங்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு டிவியை போட்டு விட்டு நான் ஃபுல்லாக க்ளீனப் வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் கேக்கை எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு அவங்களும் எனக்கு சொல்லலை, நானும் அதை அவங்கக்கிட்ட கேட்கல. டைம் ஆக தான் என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதே, இன்னும் கேக் ரெடி ஆக மாட்டேங்குதுன்னு நானும் 2-3 டைம் எடுத்து குத்தி செக் பண்ணி பார்த்துட்டேன். எங்களோட அவன் லைட்டுமே ஒர்க் ஆகலை, அதனால் வெளியில இருந்துமே பார்க்க முடியல அந்த கேக் ரைஸ் ஆகுதா இல்லையான்னு. அட்லாஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. 50 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு. யூஸ்வலாக இவ்வளோ நேரம் தான் ஆகுமா, நான் தப்பாக பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. கேக்கை வெளியில் எடுக்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி, ஏன்னா ரைஸ் ஆனது அதுவே பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் தெரிஞ்சுது, ஆனால் நடுவில் பாலம் மாதிரி வெடிச்சிருந்தது. இந்த கேக்கை உடனே டேஸ்ட் பண்ணுறதுக்காக கூடவே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூல் டவுனுக்குலாம் டைம் கொடுக்கல, உடனே கேக்கை ட்ரெயிலேருந்து வெளியில் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. என் முகத்துலையுமே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம், நான் பண்ண கேக்கு அப்படின்ற மாதிரி. சூடாக இருந்தது, அதனால் மேலே ஒரு சின்ன பீஸாக மட்டும் கட் பண்ணி இப்போ இதை டேஸ்ட் பண்ணுங்கள், நாளைக்கு பெரிய பீஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் அவங்க முன்னாடியே தூங்கிடுவாங்கன்னு நினச்சா அவங்க சொன்ன மாதிரியே கேக்கை டேஸ்ட் பண்ணிட்டு தான் தூங்கினாங்க. அடுத்த நாள் December 6 அன்றைக்கி என்னோடய பர்த்டே. அன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் திருக்குறள் காம்படிஷன் இருந்தது. அந்த திருக்குறள் ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்ண போகிறது நான் தான். எப்போவுமே சாட்டர்டே தமிழ் ஸ்கூல் இருக்கும், அதே மாதிரி இன்றைக்கும் தமிழ் ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ரெகுலர் கிளாஸஸ்னால் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி காம்படிஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக போயே ஆகணும். என்ன இருந்தாலும் நம்மளோட பர்த்டே அன்னைக்கு, அதனால பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு உலமகள் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டி, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. திருக்குறள் ஈவெண்ட்டெல்லாம் முடித்து மதியம் ஒரு 1:30 தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். பசங்களுமே அந்த திருக்குறள் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அகரன் 10 குறள் சொன்னான், எத்தனை குறள் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தனை $, கிடைக்கும். மெல்லினா 30 குறள் சொன்னாங்க. 2 பேருக்குமே அவங்க சொன்ன குறளுக்கு காசும் அப்புறம் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருந்தாங்க. 2 பேரையும் சேர்ந்து ஏதாவது ஒரு குறள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பெருத வக்கம் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய். அகரனுக்கு அந்த குறள் நல்லாவே தெரியும், நான் வீடியோ எடுக்கிறேன்றதுனால சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். பர்த்டே அதனால நோ குக்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு வில்லிஸ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். அன்றைக்கி வெதருமே ரொம்ப நல்லா இருந்தது, குளிரவே இல்லை. காற்றடிக்கும் போது மட்டும்தான் லைட்டாக சில்னஸ் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் தான். இங்கே டெக்ஸ்-மெக்ஸ் ஃபுட் கிடைக்கும், அமெரிக்கன் மெக்சிகன் 2 ஃபுட் ஐட்டம்ஸுமே இங்கே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்லேருந்து போயிருந்தோம். 1 பிக் பண்ணோம் அப்படின்னா 7.49 போட்டிருந்தாங்க. அதுலேயே காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பிக் பண்ணோம் அப்படின்னா 8.49.
நாங்கள் காம்போ ஆப்ஷன் தான் போயிருந்தோம். ஆனியன் அண்ட் அலப்பினோ ஃப்ரை. மெயின் கோர்ஸுக்கு கேட்ஃபிஷ் ஃப்ரையும் இன்னொன்று கிரில்ட் ஷ்ரிம்ப் டேக்கோஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடைக்குள்ளார பார் செட்டப்போட டைனிங் இருந்துச்சு. அன்றைக்கி வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இந்த அவுட்டோர் டைனிங்குமே சூப்பராக இருந்தது. ஃபுல் ஓப்பன் வியூவில் நல்ல வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாம். பசங்களுமே போர் அடிக்காமல் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிடுவாங்க. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்டார்டர், அலப்பினோ அண்ட் ஆனியன் ஃப்ரை. எந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போனாலுமே இந்த சிப்ஸ் அண்ட் சால்சா அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதுதான் மெயின் கோர்ஸ், கிரில்ட் ஷ்ரிம்ப் டேக்கோ. கூடவே வெஜ்ஜஸ் அண்ட் ஃப்ரைஸ் ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தேன். இது இன்னொரு மெயின் கோர்ஸ், கேட்ஃபிஷ் ஃப்ரை. அகரன் அதுக்கப்புறம் பர்கரும் கேட்டிருந்தான். அதனால் அவனுக்காக ஒரு பர்கரும் வாங்கி கொடுத்தாச்சு. எல்லா மெயின் கோர்ஸுமே சூப்பராக இருந்தது. ஸ்டார்டரை தவிர அது ரெண்டுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு நிறைய இருந்தது. பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்காக தான் கேக் கட் பண்ணியிருந்தோம். இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது நான் பண்ண கேக் தான். ரவுண்டாக இருந்ததை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. என்னோடய ஃப்ரெண்டுமே ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ண கேக்கை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிட்டேன். கேக் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்கிறேன். ரொம்ப ஸ்பாஞ்சியாலாம் இல்லை, ஃப்ரெண்டு பண்ண மாதிரி இல்லை. அந்த டெக்ஸ்சர் எல்லாமே மாறி இருந்துச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இப்படி வந்தது எனக்கு ஹாப்பி தான். இன்னும் ட்ரை பண்ண நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது மெல்லினா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அதுக்கு பேர் ஸ்னோபெல்லு. அதை பற்றி அவள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ஸ்னோபெல் உங்களுக்கு விஷ் பண்ணுதுமா அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தா. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பெண் குழந்தைங்க வச்சுருந்தா மட்டும்தான் நடக்கும். இவங்க என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு. இவங்க பேர் அக்ஷரா. இவங்க க்ரூஸ் ட்ரிப் ரீசெண்டாக போயிருந்தாங்க. அங்கேருந்து எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்படி தான் என்னோடய பர்த்டே போச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.